ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட். ஓகே கம் ஆன் டூ. கேர்ள்ஸ் அப்படி பண்ண கூடாது. இங்க பாருங்க. 1 2 கம் ஆன் டூ ஃபாஸ்ட். எங்க போற நீ? எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ், யார் நீங்க? எங்களுக்கு ஸ்விம்மிங் கத்துக்கணும். ஃபீஸ் எவ்வளவு மேடம்? சாரி, பெண்களுக்கு குழந்தைகளுக்கு மட்டும் தான் நான் கத்து கொடுப்பேன். எங்களையும் குழந்தைங்களா நினைச்சு கத்து கொடுங்க மேடம். உங்கள மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வேற டைமிங், வேற இன்ஸ்ட்ரக்டர். நீங்க கத்து கொடுத்தா சுலபமா வந்துரும் மேடம். நாங்களும் அந்த குழந்தைங்க மாதிரி பேண்ட் கட்டிட்டு வந்து நிக்கட்டுமா மேடம்? ஸ்டூபிட். என்னடா சொல்றீங்க? எப்படி அடிச்சிருக்கா தெரியுமா? கண்ணத்தை பாறா, இன்னுமா நம்ப முடியல. இட்லி மாதிரி உப்பி இருக்கிறத பார்த்தா பொண்ணுகிட்ட அடி வாங்கின மாதிரி தெரியலையே. டேய், இந்த பேச்செல்லாம் வேண்டாம். நீங்க உண்மையான ஃப்ரெண்டா இல்லையா? எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது உனக்கும் தானடா. ஏய், இப்ப என்னடா பண்ணுன்றீங்க? அவளை நீ பழி வாங்கணும். அவ எங்க கண்ணத்துல அடிச்சா பதிலுக்கு அவளை நீ எங்க அடிக்கணும் தெரியுமா? எங்கடா? ஐயோ, இதயத்துலடா. அந்த வலிய அவ வாழ்க்கை பூரா மறக்க கூடாது. கை நிறைய பணம் இருக்கணும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்டா. நீ மட்டும் அவளை கவுத்து உன் கால்ல விழவை. பதிலுக்கு நாங்க என்ன செய்யறோம்னு பாரு. ஆமா, சமஸ்தானத்தையே எழுதி வச்சிருவேன். அவ அடிச்ச உடனே திருப்பி அடிக்காம அடி வாங்கிட்டு இங்க வந்து கெஞ்சிக்கிட்டு. வெக்கமா இல்ல? ஆள் யாருன்னு காட்டு. அதோ அந்த ரெட் அண்ட் பிளாக் அவதான் எங்களை அடிச்சா. சும்மா ரேஸ் குதிரை மாதிரி இருக்கடா. இவ்வளவு அடக்கணும்னா காசு கொஞ்சம் நிறைய செலவாக்கும். பரவாயில்லையா? ரேஷ்மா, என்னக்கா? எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளவு கட்டணும்னு சொன்னேன்? எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் இல்ல, டேர்ம் ஃபீஸும் கட்டணும். எல்லாம் சேர்த்து 36,000 rupees ஆகும். 36,000 rupees-ஆ? ஏக்கா அதிகமா? சேச்சே, அது இல்லடா. பணத்தை பத்தி கவலைப்படல. உனக்கு எக்ஸாமினேஷன் வருது. நீ வேற பார்ட் டைம்ல ஸ்விம்மிங் கிளப்ல வர்க் பண்ற. அந்த சின்ன அமௌண்ட்காக நீ வர்க் பண்ணுமா? அது வந்துக்கா, எங்க உன் படிப்பு கெட்டு போடுமோங்கிற பயம் தான் எனக்கு. இல்லக்கா, மத்த நேரத்துல படிச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். எத, இந்த பிலிம் ஃபேரையா? சரி, நல்லா படிச்சா சந்தோஷம்தான். சரியா? ஓகே. இன்னைக்கு எனக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு. எப்படியும் வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆயிடும். சோ நீ லாக் பண்ணிட்டு நல்லா தூங்கு. ஓகே? ஓகே, பை பை. அக்கா, ஜில்லு 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 பண்ண சொல்லும்படி பானா, குலு 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 பண்ண உரி அடிப்பானா. தனக்கு 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 தா, தனக்கு 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 தா, தனக்கு 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 தா, தனக்கு 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 ஜில்லு 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 பண்ண சிலம்படிப்பானா, குல்லு 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 பண்ண உரி அடிப்பானா. நெத்தி மேல பொட்டு போன முட்டிக்கவானா, நெஞ்சு மேல குடிக்க பக்க முட்டுக்கவானா. போட வந்து மிட்டாய் கண்ணங்காட்டு அடமுடிப்பானா. ஐயோ, மத்தரைக்கு மேல வந்து பதம் பிடிப்பானா. பஞ்சு மிட்டாய் கண்ணங்காட்டு அடமுடிப்பானா. ஐயோ, மத்தரைக்கு மேல வந்து பதம் பிடிப்பானா. சொல்லும்படிப்பானா, குல்லு 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 பண்ண உரி அடிப்பானா. நெத்தி மேல பட்டு போல ஒட்டிக்கவானா, நெஞ்சு மேல குடிக்கிறதுக்கு ஒத்துக்கவானா. முத்தம் வைப்பானா, அட உதட்டலே அங்கும்
ஒட்டிக்கவானா நெஞ்சு மேல குட்டிக்கிறதுக்கு ஒத்துக்கவானா ஒத்துக்குவானடே அடிய பட்டாசு பட்டாசு தான் தண்ணிக்குள்ள வெடிக்குது மச்சான மத்தால தான் தொட்ட சொல்லி துடிக்குது கையில் என்ன இல்ல கூலி தேவை இல்ல நான் கொஞ்சம் மகள் இல்ல நிறைய இருக்கு உள்ள மண்ணுக்குள்ள தங்கம் உண்டு வெவ்வே சுத்தி வெட்டி பாரு பெண்ணுக்குள்ள ரெண்டு முத்தம் தாளம் உண்டு தட்டி பாரு கொண்டையில பூவு போல சுத்திக்குவானா இல்ல குஞ்சி குஞ்சி தீயா போல பத்திக்குவானா சுமாடு போல என்ன சுத்திக்குவானா இல்ல தொழு மேல தூக்கி என்ன வச்சுக்குவானா சில்லு 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 வெண்ண சொல்லும் படிப்பாரா குல்லு 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 வெண்ண மூடி அடிப்பாரா நெத்திகை மேல பட்டு போல ஒட்டிக்குவானா நெஞ்சு மேல குட்டி இருக்க ஒத்துக்குவானா போட பஞ்சு மிட்டாய் கண்ணங்காட்டு ஆடம் பிடிப்பானா ஐயோ பத்தாரைக்கு மேல வந்து பட்டம் பிடிப்பானா பஞ்சு மிட்டாய் கண்ணங்காட்டு ஆடம் பிடிப்பானா அட பத்தாரைக்கு மேல வந்து வடம் பிடிப்பானா பாடு பாடு சக்க பாடு போடு நீ தில்லாலா. போடு போடு சக்க போடு போடுற தில்லனா ஜில்லு 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 வெண்ண சொல்லும் படிப்பாரா குல்லு 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 வெண்ண ஊறி அடிப்பாரா நெத்திய மேல பொட்டு போல ஒட்டிக்கவானா நெஞ்சு மேல குட்டிக்கிறதுக்கு ஒத்துக்கவானா என்னாச்சு? ஒரு பைத்தியக்காரன் உன் படத்தை ஊர்ல இருக்க எல்லா செவத்திலயும் வரைஞ்சிட்டு இருக்காண்டி. ஏன் படத்தியா? ஆமாண்டி. எதுக்காக உன் படத்தை வரையறேன்னு கேட்டேன். ஏன் காதலி நான் வரைவேன், நீ யார் கேக்குறதுன்னு கேக்குறான். காதலியா? அட்டே சிறப்பால யாருன்னு காட்டு உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். மிஸ்டர், எதுக்காக என் படத்தை வரையற? ராதா வந்துட்டியா? ராதாவா? என் பேரு ரேஷ்மா. ஓ, இந்த ஜென்மத்துல உன் பேரு ரேஷ்மான்னு வச்சிருக்காங்களா? என்னோட பேரு ஜெகன் தான். அதே ஜெகன் தான். ஏ மிஸ்டர், என்ன கவுக்கிறதுக்காக இப்படி ஒரு ஐடியா போட்டிருக்கியா? ஏன் ராதா இப்படி எல்லாம் பேசுற? போன ஜென்மத்துல நாம உயிருக்கு உயிரா காதலிச்சோம். ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டோம். முதலிரவு கூட நடந்துச்சு ரெண்டு பேருக்கும். ஏய், என்னடா இப்படி அளக்குறான்? இதெல்லாம் அவ நம்புவான்னு நினைக்கிறியா? ஏன்டா அவசரப்படுற? கிளைமேக்ஸ பார்த்துட்டு அப்புறமா பேசு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் உன் மூக்குல இருந்து ரத்தம் வந்துச்சு. பிளட் பிளட். சந்தேகத்துல டாக்டர் போய் பார்த்தோம். அவர் சொன்னார் உனக்கு பிளட் கேன்சர்னு சொல்லிட்டு. டேய், இது ஏதோ பழைய தமிழ் படம் மாதிரி இல்ல? மாதிரி எல்லாம் இல்லடா. பழைய நெஞ்ச மறப்பதிலையும் நெஞ்சில் ஒரு ஆலயத்தையும் ரெண்டையும் ஒன்னா கலக்கி விட்டுக்கிட்டு இருக்காண்டா. டாக்டர் சொன்னது கேட்டு நான் துடிச்சேன். ஆனா நீ அதை பத்தி கவலைப்படாம எனக்கு வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ண பாரு. அது என் மேல உனக்கு இருந்த அக்கறையை காட்டுச்சு. ஆனா நான் இன்னொரு பொண்ண கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிக்கல. அந்த கவலை உன்னை என்கிட்ட இருந்து சீக்கிரமா பிரிச்சுடுன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா என் மடியில நீ உயிர் விடும் போது கடைசியா என்ன சொன்ன? அடுத்த ஜென்மத்துல நான் உங்க மனைவியா வருவேன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணியே. அதை மறந்துட்டியா ராதா? சொல்லு ராதா, மறந்துட்டியா? ஏய், அந்த செல்லு குடுறே. ஹலோ, மென்டல் ஹாஸ்பிட்டல். கொஞ்சம் நான் சொல்ற இடத்துக்கு சீக்கிரமா வாங்களேன் ப்ளீஸ். காவேரி ஸ்ட்ரீட், வைகுண்டபுரம். ஓகே, தேங்க்யூ. வாங்கடி போலாம். போறியா? போறாதா போ. ஆனா இந்த உண்மையான நம்ம காதலை எந்த சக்தியாலையும் பிரிக்கவே முடியாது. எங்கடா பிரிக்க முடியாது? உன்னோட முதல் முயற்சியே தோல்வியா? பொம்பளைங்க மனசை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. இப்பதான் நான் ஊதி விட்டுருக்கேன். நீ போய் ஃபர்ஸ்ட் அவ அட்ரஸ் கலெக்ட் பண்ணிட்டு வா. அதுக்கப்புறம் பாரு. போ. இதுக்கு தான் காஞ்சிவே வழி இல்லாம இங்க வர்றான் பாரு. டேய், தண்ணிக்கு நீ குறா செத்துற போற. என்ன ஒரு வேலையும் காணோம். இங்க வாங்க. ஆமா, நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாம இங்க வந்து உட்கார்ந்துருக்கோமா? நீ பாட்டுக்கு என்ன இதாச்சுன்னு போய்கிட்டு இருக்க? உங்களுக்கு என்ன வேணும்?
அப்படி கேளு. இட்லி இருக்கா? இல்ல. தோசை இருக்கா? இல்ல. வடை இருக்கா? இல்ல. பூரி இருக்கா? இல்ல. பொங்கல் இருக்கா? இல்ல. வேற என்னதான்டா இருக்கு? உங்களுக்கு என்ன வேணும்? டேய், இட்லி இருக்கா? இல்ல. தோசை இருக்கா? இல்ல. வடை இருக்கா? இல்ல. பூரி இருக்கா? இல்ல. பொங்கல் இருக்கா? இல்ல. வேற என்னதான்டா இருக்கு? உங்களுக்கு என்ன வேணும்? டேய், இட்லி இருக்கா? இல்ல. தோசை இருக்கா? இல்ல. வடை இருக்கா? இல்ல. பூரி இருக்கா? இல்ல. பொங்கல் இருக்கா? இல்ல. வேற என்னதான்டா இருக்கு? உங்களுக்கு என்ன வேணும்? டேய், எனக்கு இதான்டா வேணும். இந்தா சாப்பிடு. டேய், என்னடா அவன் எச்சில் தட்டு எடுத்து இங்க வைக்கிற? நீ தானே கேட்டது வேணும்னு. டேய், நான் கேட்டது இதே மாதிரி வேற தட்டுல வேற பலகாரம். ஓ அப்படியா? என்னடா அப்படியா? என் கடைக்குள்ள வந்தது இல்லாம என் மாமூல் கஸ்டமர் கூட்டு அடிக்கிற நீ. என்னது கடை கஸ்டமரா? நான் சப்ளையர்னு இல்ல நினைச்சேன். என்ன டேய், 6 வருஷமா என் கடையில சாப்பிட்டுட்டு இருக்க மாமூல் கஸ்டமர் அவன். ஏதோ போனா போதே என் கடைக்குள்ள கூட்டு விருந்து வைக்கலான்னு பார்த்தா அவனை போய் கை நீ. என்னது 6 வருஷம் இதே ஹோட்டல்ல சாப்பிடுறானா? ஏன்டா உயிரோடயா இருக்க நீ? ஏண்டா எவ்வளவு நக்கல் உனக்கு? ஏண்டா சின்ன பையனை கேட்க ஆள் இல்லன்னா யாரும் அடிப்பீங்களா? நீ போ தம்பி. அண்ணே, நல்ல நேரத்துல தெய்வம் மாதிரி வந்து என்ன காப்பாத்துனீங்க. நீங்க மட்டும் இல்லன்னா என்ன அடிச்சு அசிங்கப்படுத்திருப்பாங்க. அப்ப நான் வரட்டுமானே? போயிட்டு வாங்க. அடேங்கப்பா, என்ன உடம்பு! ஆஹா, உடம்புனா இதான் உடம்பு. அண்ணே, இருவு மாதிரி வச்சிருக்கீங்க, சூப்பரா இருக்கு. அருணாடு தோத்தாரு போங்க அண்ணே. வரட்டுமானே? தம்பி தம்பி இப்ப என்ன சொன்னீங்க? ரொம்ப தேங்க்ஸ்னு சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னீங்க? ஓ அதுவா? அண்ணே, உடம்பு இருவு மாதிரி வச்சிருக்கீங்க, சும்மா சூப்பரா இருக்கீங்க. அருணாடு தோத்தாரு போங்க அண்ணே. கிளம்பட்டுமா? தம்பி. என்னது? தம்பி இங்க வா. என்ன இப்ப சொன்னியே சொல்லு. அப்படியே சொல்லு. ஐயோ, அண்ணன் உடம்பு இருவு மாதிரி இருக்கு, சும்மா சூப்பரா வச்சிருக்காரு. அருணாடு தோத்தாரு போங்க அண்ணே. கிளம்புறேன் தம்பி. இல்லப்பா அண்ணே, இங்க வாங்க அண்ணே. அண்ணா என்ன சொல்லுங்க? இப்ப சொன்னியே அண்ணன் சொல்லு. அப்படியே என்ன சொல்லுப்பா. அண்ணன் உடம்பு இரும்பு மாதிரி இருக்கு, சும்மா சூப்பரா வச்சிருக்காரு. அருணாடு தோத்தாரு போங்க அண்ணன். நான் கிளம்புறேன். தம்பி இல்லப்பா சித்தப்பா இங்க வாங்க. என்ன தம்பி? ஐயோ, இப்ப ஏதோ சொன்னியே அப்படியே அண்ணன் சொல்லு பாப்போம். ஐயோ, அண்ணன் உடம்பு இரும்பு மாதிரி இருக்கு, சும்மா சூப்பரா வச்சிருக்காரு. அருணாடு தோத்தாரு போங்க அண்ணன். நான் கிளம்புறேன். தம்பி அவசரப்படாத. அக்கா இங்க வாங்க. என்ன தம்பி? இப்ப நீ சொன்னதை சொல்லு பாப்போம். ஐயோ, அண்ணன் உடம்பு இரும்பு மாதிரி, அப்பா சும்மா கும்புன்னு இருக்காரு. அண்ணனே தோத்தாரு போங்க அண்ணன். ஐ நில்லு நில்லு. கைய எங்க கூட்டு போற? அண்ணா 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 எங்க கூட்டு போறீங்க? வீடு வரைக்கும் வந்துட்டு போப்பா. வீட்டுக்கா? எதுக்கு? இத என் பொண்டாட்டி நம்ப மாட்டேங்கிறா. அவகிட்ட அவன் சொல்லிட்டு போப்பா. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 9 வருஷம் ஆச்சு. 9 வருஷமா அவளுக்கு இது புரியனா அப்புறம் இது எதுக்குடா? போடா பொங்கி. டேய் டேய். ப்ளீஸ் கத்தாத, ப்ளீஸ் ப்ளீஸ். நான் சொல்றது கேளு. நான் சொல்ல போறத கேட்டா இதுக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு தெரியும். போன ஜென்மத்தில் நான் உன்னை விஷக்கண்ணின்னு கூப்பிடுவேன். ஏன் தெரியுமா? உன் இடுப்புல தொப்புளுக்கு கீழே பாம்பு வடிவத்தில் ஒரு மச்சம் இருக்கும். அதனால தான் நான் உன்னை விஷக்கண்ணின்னு கூப்பிடுவேன். அது மட்டும் இல்ல, உன் நெஞ்சில வலது மார்பு கீழே ஒரு வடு இருக்கு. அது போன ஜென்மத்துல எனக்காக நீ மரத்துல ஏறி மாங்காய் பறிக்கும் போது கீழே விழுந்து அடிப்பட்ட காயம். வேணா செக் பண்ணி பாரு. ஓகே ஓகே, அப்புறமா பாரு. ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். கம்ப்யூட்டர் யுகத்துல போய் போன ஜென்மத்துக்கு கதை அது இதுன்னு. ஹலோ, போன் தேடுறீங்களா? இந்தாங்க, மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணுங்க. நேத்து நீங்க போன உடனே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தாங்க. என்ன எக்ஸாமின் பண்ணி நான் பைத்தியம் இல்ல நார்மல்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் நிஜமாவே பைத்தியம் தான், காதல் பைத்தியம். இப்போ நான் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ண போறது இல்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ண போறேன். உன்னை பொடாவுல உள்ள தள்ள போறேன். படாவா? மாங்காய் பறிச்சேனா பாம்பு மச்சுமா? ரீல் விடுறா ராஸ்கல்.
அச்சோ இது எப்படி அவருக்கு தெரிஞ்சது? ரேஷ்மா என்னடி சொல்ற? அவ சொல்றது எல்லாம் நேத்து நடந்த மாதிரி ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா எனக்கு தான் ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. அவ சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தான் புரிஞ்சுக்கவே முடியல. ஒருவேளை அவன் சொல்றது உண்மையா இருந்தா நீ அவனை கல்யாணம் பண்ணிப்பியா? புல்ஷிட். இப்போ அவன் எங்க தங்கியிருக்கான்? ராத்திரியானா மாரியம்மன் கோயில் மரத்தடி இருக்குல்ல, அங்க தங்கியிருப்பானா? மரத்தடி இல்லையா? ராதா ஜெகன், நிச்சயமா இது பல வருஷத்துக்கு முன்னாடி எழுதினதுதான். ஆனா அந்த ராதா நான் தானா? ராதா ராதா வந்துட்டியா? தூங்கிக்கிட்டு இருக்கிற எனக்கு நீ வந்தது எப்படி தெரியும் தானே யோசிக்கிற? நீ எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் உன் வாசனை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன்னு உனக்கு தெரியாதா? ராதா, நாம இதே மரத்தடியில் தான் சங்கமிச்சோம். உனக்கு கேன்சர்னு தெரிஞ்ச பின்னாடி நீ பாதி நாள் இதே மரத்தடியில் தான் உட்கார்ந்து அழுதுட்டு இருப்ப. அது மட்டும் இல்ல, ஒரு நாள் நீ அழுதுட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு உன் தொடையில கடிச்சிருச்சு. உன் அழகான தொடையில நான் வாய் வச்சு அந்த விஷத்தை எடுத்த. ஆனா நீ அந்த வலியையும் வேதனையை பொருட்படுத்தாம இதே இடத்துல ஒன்னையே நீ எனக்கு கொடுத்த. இப்படியே உங்க அணைப்புல 100 ஜென்மம் வாழணும்னு சொல்லி 100 முத்தம் கொடுத்த. அது கூட உனக்கு நினைவில்லையா ராதா? எல்லாம் நான் செஞ்ச பாவம்.
மடத்தேன் கூடு நான் நீ தேனெடுப்பதால் நயமே மன்மத தலைவா விஷம் செய்யவா மல்லிகை பூச்சூடும் பூகம்பம் நான் அல்லவா எடைக்கெடை முகம் நீ தாயா எலும்பை நறுக்கிடவாயா உடுக்கை இடை தட்டவாயா உப்பு முட்டை சுமந்திட்டு போயா மெதுவா மன்மத தலைவா விஷம் செய்யவா மல்லிகை பூச்சூடும் பூகம்பம் நான் அல்லவா பூஜகன் இந்த ஜென்மத்துல மரத்தடியில வேண்டாம். ஏய் ராதா, ச்சே. மரத்தடியில வேண்டான்னா வீட்டுக்கு வர சொல்றியா? வரேன். ஐயோ வரேன். பாய். ஹாய். நீங்க நான் ரேஷ்மாவோட ப்ரொஃபசர். பயப்படாதீங்க, இங்க நடந்த எதையும் நான் ரேஷ்மா கிட்ட சொல்ல மாட்டேன். நான் அவளோட ஃபீஸ் கட்டுறதுக்காகத்தான் இப்படி அரங்கேற்றம் ஆரம்பிச்சு வச்ச பாடம். நீங்க யாரும் அதை மறக்கல. வீட்டுல பண கஷ்டம். அப்பா இருக்கும்போது என்ன படிக்க வைக்கணும்னு நினைச்சாரு, ஆனா முடியல. அதான் என் தங்கச்சியாவது படிக்கட்டும்னு. எனக்கு ஒரு வழி தெரியல. தயவு செஞ்சு என் தங்கச்சி கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். என்ன? மேடம், வாங்க, நீங்களே உட்காருங்க. இல்ல நான் உட்கார வரல. இது உங்ககிட்ட கொடுத்துட்டு போக வந்தேன். எதுக்கு? இதுக்கு மேல் நீங்க தவறு செய்யாம இருக்க, உங்க தங்கச்சி படிப்பு நிக்காம இருக்க, இந்த இதை வச்சுக்கோங்க. இல்ல வேண்டாம் வேண்டாம். அட்வைஸ் பண்றது சுலபம், ஆனா பரிகாரம் பண்றது ரொம்ப கஷ்டம். நான் வெறும் அட்வைஸ் பண்ணிட்டு போக வரல. இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. இல்ல வேண்டாம். சொன்னா கேளுங்க. நான் வரேன். இருங்க ஒரு நிமிஷம். ஒரு காஃபி சாப்பிட்டு போறீங்களா? உட்காருங்க உட்காருங்க ப்ளீஸ். கோடு போட்டாச்சு, ரோடு போட வேண்டியதுதான் பாக்கி. இந்தாங்க எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். ஐயோ சாரி. இல்ல பரவாயில்ல, கொடுங்க. இட்ஸ் ஓகே. நீங்க போய் வாஷ் பண்ணிக்கோங்க. இல்ல இல்ல இப்படியே போவீங்க, போங்க வாஷ் பண்ணிக்கோங்க போங்க. போங்க. ஐயோ ஹாய், சோப்பு எத்தனை படத்துல ஹீரோஸ் ஹெல்ப் பண்ணிருக்கு. ஐயோ, என்னாச்சு? சோப்பு வழுக்கிடுச்சு. பார்த்து வரக்கூடாது. என்னங்க, எனக்கு ஒரு மனைவி இருந்தா கூட இப்படி என்ன கவனிக்க மாட்டா. ஜெகன்,
சீ, இல்ல ரேஷ்மா, என்னை விட இது உனக்குதான் ரொம்ப நல்லா இருக்கும். பாய். வரேன்.